ஏலீம் ஏஜி சபை வழங்கும் மெய்ப்பனின் குரல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையில் உள்ள வேளச்சேரியில் உள்ள ஏலீம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மெய்ப்பனின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 11:15 வரை நீங்கள் கேட்டு மகிழ்வதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 119 154 வசனம். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே கர்ப்பம் மரித்து போன நிலைமையிலும் சரீரம் மரித்து போன நிலைமையிலும் அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் மரித்து போன நிலைமையிலும் செயல்படாத சூழ்நிலைகளிலே பெராலிஸ் அட்டாக்கான சூழ்நிலைகளிலே அநேக குடும்பங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல துக்கத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கப் போகிறார். இந்த மெய்ப்பனின் குரல் இதை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் உயிர்ப்பிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 119:25 அவன் சொல்லுகிறான், சங்கீதக்காரன், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரேன்னு கேட்குறான். என் ஆத்துமா மண்ணோடு, மண் என்பது மண்ணினால தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டோம். ஆண்டவர் ஆதாமை படைக்கும்போது மண்ணை எடுத்து தான் படைத்தார். அந்த மண்ணை எடுத்து படைத்த போது அவர் சாயலாகவே படைத்தார். அவனுக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதின போது தேவ சாயல் அவனுக்குள்ளே வந்தது. அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை பாவம் செய்ய வைத்தது அந்த வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ மண்ணை தின்பாய் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அந்த பாம்பு மனிதனுடைய சரீரத்தில் நீங்களும் நானும் மண் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு அது நம்மளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாம்பு இச்சையை தூண்டின ஒரு பாம்பு. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் கெடுக்கிறதே அந்த வலு சர்ப்பம் தான். அது நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மனிதனை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் மனிதனுடைய வாழ்க்கை மரித்து போன நிலைமையில் இருக்குது. ஆத்மாவிலே உயிர்மீச்சையை ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய சுவாசத்தை ஊதி ஆத்மாவுக்கு உயிர்மீச்சையை கொடுத்தார். அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் வந்தது. ஆனால் அந்த பாம்பு உள்ளே இருந்துக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவை உயிர்ப்பியும் ஆண்டவரே. தேவனே, என் ஆத்மாவை உயிர்ப்பியும், என் ஆவியை உயிர்ப்பியும், என் சரீரத்தை உயிர்ப்பியும் என்று கேட்கிறான். உடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். அந்த வார்த்தை யார் என்று பார்ப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலே பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாவே இருந்தது. அந்த வார்த்தை 14வது வசனத்தில் வரும்போது, அவர் மாம்சமாகி நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் இயேசு மாம்சமாகி அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுடைய நோய்களை சுமந்தார் சிலுவையிலே. அவர் உங்களுடைய துக்கங்களை சுமந்தார். உங்களுடைய சாபத்தை அவர் சுமந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் உங்களுக்காக எனக்காக மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம் மூலமாக நமக்கு இந்த பைபிள் மூலமாக ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அப்படியாக வேதத்தில் எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு மனிதனுக்கு வார்த்தை கிடைத்தவுடனே அதை உட்கொண்டான். வார்த்தை கிடைத்தவுடனே அதை உட்கொண்டான்னு பைபிளில் போட்டிருக்கு. இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போனவுடனே உங்கள் வியாதி குணமடைவதற்கு என்ன செய்கிறாரு? அவர் டாக்டர் மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறார். காலையில் இந்த மாத்திரை போடுங்க, மத்தியானம் இந்த மாத்திரை போடுங்க, நைட்டு இந்த மாத்திரை போடுங்கிறார். இந்த மாத்திரையை சாப்பிடும்போது உள்ளே போய் அதனுடைய கிருமிகள் எல்லாம் கொண்டு போடுது இல்லையா? அதே போல் இந்த மாத்திரையை பரம வைத்தியர் இயேசு சொல்கிறாரு, காலையில் ஒரு மாத்திரை இதை போடுங்க, காலையில் ஒரு வசனம், மத்தியானம் ஒரு வசனம், நைட்டு ஒரு வசனம், இதை சாப்பிடுங்களேன். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த சாத்தான் கொண்டு வந்த அந்த பாவத்தினுடைய கிருமிகள் எல்லாம், அந்த விஷ கிருமிகள் எல்லாம் கொண்டு போட்டு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தெல்லாம் கர்ப்பத்தெல்லாம் கர்த்தர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவர் உயிர்ப்பிக்கிறார்.
அப்படியாக இந்த வார்த்தை சாப்பிட்டோன்னே, இந்த மாத்திரை சாப்பிட்டோன்னே போய் ரத்த நரம்பு நாளங்கள்லாம் கலக்குது இல்லையா, அதே போல் இந்த தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்ட உடனே அந்த வார்த்தை எங்கே போகுது? எரேமியா 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ளே போய் அடைப்பட்டு அக்கினியை போல என் இருதயத்தில் இருக்குது. எலும்புகளுக்குள்ளே போய் அடைப்பட்டிருக்கிறான். நம்முடைய எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்புகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊன் இருக்குது. அதை நம்ம பிரியாணி சாப்பிடும்போதோ அந்த நல்லி எலும்பை எடுத்து நம்ம தட்டி தட்டி நம்ம சாப்பிடுவோம் பாருங்கள், அதை நம்ம எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அதே போல் நம்முடைய எலும்புகளுக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதான். அந்த வார்த்தை, சாப்பிட்ற வார்த்தை, நம்ம உட்கொள்கிற வார்த்தை அந்த எலும்புகளுக்குள்ளே போய் அடைப்பட்ட அக்கினியை போல இருக்குதான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தினந்தோறும் ஒரு வார்த்தை, காலையில் ஒரு வார்த்தை, மதியானம் ஒரு வார்த்தை, நைட்டு ஒரு வார்த்தை இதிலேருந்து எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் எப்பொழுதுமே நல்ல உயிர்மீச்சோடு இருப்பீங்க. அப்படியாக இந்த வார்த்தை என்ன விளைவுகளை கொண்டுட்டு வருது? ஒரு மாத்திரை விளைவுகளை கொண்டுட்டு வருது. ஆனால் இதனுடைய தேவனுடைய வார்த்தைகள் எலும்புகளுக்குள்ளே போய் அடைப்பட்டிருந்த அந்த வார்த்தை என்ன விளைவுகளை கொண்டு வருகிறது பார்ப்போமா? 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் 21வது வசனத்தில் பார்க்கும்போது, எலிசா மரணம் அடைந்து ஒரு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவனுடைய எலும்புகள் அங்கே கிடக்கிறது. இப்படி மோவாப் தேசத்திலிருந்து ஒரு மனிதனை, இறந்து போன மனிதனை கொண்டு வருகிறார்கள். அவர்களை அடக்கம் பண்ணவருக்கு கொண்டு வரும்போது அங்கே அந்த எலிசாவினுடைய அந்த எலும்புகளில் போய் இந்த டெட் பாடி விழுந்துருது. இந்த மரித்து போன சரீரம் அந்த எலும்புகளுக்குள்ளே போய் விழுந்துருது. உடனே அந்த இறந்து போன மனிதன் எழுந்திருச்சு காலூன்றி நிற்கிறான். அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் வந்து அவன் காலூன்றி நிற்கிறான். பார்த்தீங்களா? அந்த எலும்புகளுக்குள்ளே இருந்த வார்த்தை. சங்கீதத்தில் நாம் வாசித்தோம் இல்லையா, 119ல் நம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று. ஆண்டவர் தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் இந்த இறந்து போன மனிதனை உயிரோடு எழும்பி அவன் காலூன்றி நிற்க வைத்தது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எலிசா 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே 3 ராஜாக்கள் ஒரு ராஜாவை படையெடுத்து போகும்போது அவர்களுக்குள்ளே அந்த சாப்பாடு இல்லாமல், மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லாமல், இராணுவத்துக்கு வீரர்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது யோசபாத்து கேட்குறான், இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இங்கே ஒரு தீர்க்கதரிசியும் இல்லையா என்று கேட்ட பொழுது, இங்கே எலிசா என்ற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவனிடத்தில் வார்த்தை இருக்கிறது, அவனுக்கிட்ட போவோம் வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அங்கே போய் அவன் ஆலோசனை சொல்கிறான். ஒரு கிண்ணறத்தை வாசிக்கிறவனை கொண்டு வாருங்கள். அவன் மூலமாக தேவன் கிரியை செய்தார். ஒரு கிண்ணறம் கிட்டார் வாசிக்கிறவனை கொண்டுட்டு வந்தாங்க. அவன் வாசித்தான். ஆவியானவர் இறங்கினார், நல்ல ஆலோசனைகளை கொடுத்தார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எலிசா வார்த்தையை வைத்திருந்தான். அதனால தான் நம்ம மரித்த போது கூட, உயிரோடு இருக்கும்போது கூட 13 அற்புதங்களை செய்தான். மரித்தும் 14வது அற்புதத்தை செய்தான். அவன் எலும்புகளுக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மரித்து போன மனிதனை உயிர்ப்பித்தது என்றால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் உயிர்ப்பிக்கிறார். மரித்து போன கர்ப்பம், மரித்து போன சரீரம், மரித்து போன பிஸ்னஸ், மரித்து போன வேலை எல்லாம் செயலிழந்து கிடக்கிற உங்களுடைய படிப்பு மரித்து போய் கிடக்கலாம், உங்களுடைய விசுவாசம் மரித்து போய் கிடக்கலாம், உங்களுடைய ஜெபம் மரித்து போய் கிடக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது. உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்கு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை டிவியின் ஊழியத்தை நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஆண்டவர் ஒரு சொந்த ஆலயத்தை கட்டி கொடுக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்களானால் எங்களுக்கும் அது புத்துணர்ச்சியை கொடுக்கும். எங்களுக்கு ஆண்டவர் ஒரு சொந்த ஆலயத்தை கட்டி கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். ஒரு பாடலை பாடி உங்கள் மத்தியிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் ஜெபிக்கட்டுமா? அவர் வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயீரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
யெகோவாயீரே எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், ஆமென், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க என்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க என்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்திலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்திலே கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவாயீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு மேய்ப்பன் குரலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே ஒரு உயிர் மீட்சியை தேவன் ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்களுடைய பிசினஸ், மரித்து போன பிசினஸ் எல்லாம் தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, பல துக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்க மக்களுடைய வாழ்க்கையில மரித்து போன கர்ப்பமெல்லாம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மரித்து போன சரீரம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுடைய சரீரம் மரித்து போய் இருந்தது, சாராளுடைய கர்ப்பம் மரித்து போய் இருந்தது. அவைகளை உயிர்ப்பித்து அருமையான ஈசாக்கை அவர்களுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குழந்தைகள் இல்லாமல் கண்ணீரோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகளை தேவன் இன்றைக்கு நீர் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமை பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ராக்கா ஷங்கா லாபா ரீபாலர் அந்தரமா, உடைய மகிமை அவர்கள் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமை அவர்களுடைய குடும்பத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மரித்து போன பிசினஸ், மரித்து போன வேலை, மரித்து போன ஜெபம், மரித்து போன விசுவாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு நீர் உயிர்ப்பிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மேய்ப்பனின் குரல் மூலமாக அநேக மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொன்னது போல, உடைய வசனத்தின்படி, உடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொன்னது போல, அந்த ஆண்டவரே மோவாப் மனுஷனுடைய இறந்து போன மனிதன் எலிசாவினுடைய எலும்புகளுக்குள்ளே போய் பட்ட பொழுது, அந்த எலும்புகளுக்குள்ளே இருந்த வார்த்தையின் மூலமாக அந்த மனுஷன் ஆண்டவரே இறந்து போன மனிதனை உயிரோடு எழுப்பி நிற்க வைத்த தேவன் இவருடைய குடும்பங்கள் எல்லாம் உயிரோடு எழும்பி நிற்க வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you everybody. Amen. Our church address: Pastor Reverend Dr. A. Gnanasekharan, Elim, AG Church, number 109, second floor, 100 feet Bypass Road, Velachery, Chennai 42. For prayer request 98411-83487. Our Sunday service timings: Sunday morning service, first service from 6 a.m. to 8 a.m. Second service 8:30 a.m. to 10:30 a.m. Sunday evening service 6:30 p.m. to 8:30 p.m. Daily morning devotion
5:30 a.m. to 6:30 a.m.